அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தட்சன் தனது மகள் தாட்சாயினியை பரம்பொருள் சிவபெருமானுக்கு திருமணம் முடித்து கொடுக்க மறுத்த நிலையில் பரம்பொருள் சிவபெருமான் தாட்சாயினி திருமணம் நடந்தது. இதனால் கோபம் கொண்ட தட்சன் சிவபெருமானை அழைக்காமல் வேள்விக்கு ஏற்பாடு செய்கிறார். அவன் பரம்பொருள் சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய பிரசாதத்தையும் தரவில்லை. ஆனால் பரம்பொருள் பிரம்மா சிவனின் பிரசாதத்தை நந்தி தேவருக்கு கொடுத்து விட்டார். இதையறிந்து கோபம் கொண்ட தட்சன் மேருமலையின் வடக்கே புதிய யாகம் ஒன்றை தொடங்கினான். சிவனை தவிர மற்ற அனைத்து தேவர்களும் ரிஷிகளும் கலந்து கொண்டனர். பரம்பொருள் சிவபெருமானுக்கு ஆவிர்வாகம் அளிக்காமல் யாகம் நடத்துவது தவறு என தந்தைக்கு சுட்டிக்காட்ட தாட்சாயினியாகிய பரம்பொருள் பார்வதியை முடிவு செய்கிறார்கள். சிவன் தடுத்தும் சென்ற தாட்சாயினியை தட்சன் அவமதித்தான். கோபம் கொண்ட தாட்சாயினி தட்சனின் யாகத்திற்கு வந்த தேவர்கள், முனிவர்கள் மற்றும் தட்சனும் விரைவில் அழிந்து போக சாபம் கொடுத்து யாகத்தையில் விழுந்து உயிர் விடுகிறார். அப்போது ஆங்கார சக்தி வெளிப்பட்டது. தாட்சாயினி உயிர் துறந்ததை அறிந்த சிவன் கடும் கோபம் கொண்டு பெரும் பலம் கொண்ட வீரபத்திரனை அனுப்பி யாகத்தை அழிக்க சொல்லுகிறார். வீரபத்திரனும் தன் கணங்கள் சூழ யாகம் அனைத்தையும் அழைக்கிறான். அனைவரும் அடித்து நொறுக்கி இல்லாமல் செய்தார். இந்திரன், சந்திரன், விஷ்ணு, யமன், அக்னி, வாயு, குபேரன், வருணன் என அனைவரையும் வதம் செய்கிறார். சூரியனின் கன்னத்தில் அறைய சூரியனின் பற்கள் எல்லாம் கீழே கொட்டி விடுகின்றன. இறுதியில் மகாவிஷ்ணுவின் வேண்டுதல் பேரில் கோபம் குறைந்தார் வீரபத்திரர். அப்போது அங்கு தோன்றிய சிவன் தவறு செய்தவர்களை மன்னித்து உயிர் பிச்சை கொடுத்தார். பற்கள் இழந்த சூரியனின் பாவம் தீர ஸ்ரீ வாஞ்சியத்தில் நீராடி கார்த்திகை மாதம் முழுவதும் வழிபட்டால் பலன் கிடைக்கும் என கூறப்படுகிறது. சிவத்ரோகத்தால் வந்த பாவம் போக்கும் என்றும் சிவன் வழி சொன்னார். அவ்வாறே ஸ்ரீ வாஞ்சியம் சென்று முனி தீர்த்தம் என்ற குப்த கங்கையில் நீராடி கார்த்திகை மாதம் முழுவதும் தவம் செய்து இறைவனை சூரியன் வணங்கினார். இதனால் மகிழ்ந்த சிவன் அவர் முன் தோன்றி பாவம் நீங்கி பழைய ஒளியை தந்தார். அதோடு கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் நீராடியவர்களின் பஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படும் எனும் அருள் புரிந்தார். அன்று முதல் ஸ்ரீ வாஞ்சியம் குப்த கங்கையில் கார்த்திகையில் நீராடுவது சிறப்பானதாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் நீராடி அதிக பலன் பெற முடியும் என நம்பப்படுகிறது. கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் நீராடி பலன் பெற்றவர்கள் அதிகமாகத்தான் இருக்கின்றன. ஐந்தணிபுரன் என்ற ஊரில் பாரிபத்திரன் என்பவரின் மகன் விஸ்வபத்திரன் செல்லமாக வளர்க்கப்பட்ட பிள்ளை காரணத்தால் மிகவும் கெட்டவனாக வளர்ந்தான். பெண்கள் மீது மிகுந்த ஆசை கொண்டான். அவனை அவனது தந்தை கண்டித்தார். இதனால் கோபமடைந்த அவன் தந்தையை கொன்று விடுகிறான். பிரம்மஹத்தி தோஷத்தால் பீடிக்கப்பட்டு வருந்தி அவன் குப்த கங்கையில் நீராடி தோஷம் நீங்க பெற்றான். கங்கை கரையில் மிருத்யுஞ்சய நகரில் வசித்த பாஸ்கலன் என்பவரும் அவரது மனைவியும் போகநாதாவும் 5 மகன்கள் பிறந்தனர். துயமணி, மணி, சின்மணி, மாயா, நரசமணி, தரணி ஆகிய 5 மூத்தவன் துயுமணி ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கினான். ஒழுக்கத்தில் சிறந்த இவன் தலையாத்திரை செய்கையில் ஒரு நாள் காய்ச்சல் வந்து அவஸ்தைப்பட்டான். ஒரு வீட்டில் நீட்க கேட்ட தாதி பெண்களை கொடுத்துவிட அதை தெரியாமல் குடித்தார். ஒரு வீட்டில் நீர் கேட்க தாதி பெண் கல்லை கொடுத்துவிட அதை தெரியாமல் குடித்தார். சுரம் தீர்ந்தாலும் கல் குடித்ததை அறிந்து என் எளிய செயலில் புரிந்தோம் என மனம் வருந்தி உயிரை மாய்த்து கொள்ள துணிந்தான். அப்போது பரம்பொருள் சிவபெருமான் தோன்றி கார்த்திகை மாதம் 2ஆம் ஞாயிற்றன்று ஸ்ரீ வாஞ்சியத்தில் உள்ள முனி தீர்த்தத்தில் நீராடி பாவம் போக்கிக்கொள் என கூறுகிறார். அதன்படி நீராடி பாவங்களை போக்கிக் கொண்டான். வங்க தேசத்தில் மகாதம் எனும் கிராமத்தில் வசித்து வந்த சிறந்த அந்தணன் காகோலன் இவன் மழை பெய்து இடிந்து கிடந்த ஒரு வீட்டை சுற்றில் புதையல் ஒன்று இருப்பதை கண்டு அதனை எடுத்து தான தர்மங்கள் செய்தார்.
அப்போது அங்கே வந்த துர்வாச முனிவரை விருந்துக்கு அழைத்து, நீ திருடிப்பற்ற பொருளில் உணவு உண்ண மாட்டேன் என்றார். இதனால் அந்தரன் துன்பம் தாங்காமல் உயிர்விடத் துணிந்தான். தேவர்களை துதிக்க ஆகாயமானல் அசரீரியாக ஸ்ரீ வாஞ்சியம் புண்ணிய புஷ்கரணியில் கார்த்திகை 3ஆம் நாள் நீராடி, அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் நீராடு என்றார். அதன்படி அங்கு நீராடி பாவம் போக்குகிறார் இந்த அரசர். வங்கதேசத்தில் சந்திரிகை என்னும் நகரத்தில் யாக ஞானபக்தன் குழுமுதவள்ளி ஆகியோருக்கு பிறந்த துர்போதன், அவன் பிறந்ததும் தந்தை இறந்து விட்டான். பின்னர் பஞ்சமேற்பட்டு பிரத்யாகை சென்று அங்கு காம மயக்கத்தில் குருவின் மனைவியிடம் தவறாக நடந்து கொண்டான். தெளிந்த பின் மனம் வருந்தி அவிமுக்தம் என்ற திருத்தலத்தில் சென்று நீராடி மணிக்கர்ணிகை எனும் தீர்த்தத்தில் நீராடி 3 வருடம் விஸ்வேஸ்வரரை துதிக்க மனம் மகிழ்ந்த சிவன் பிரசன்னமாகி ஸ்ரீ வாஞ்சி பெருமையை கூறி, அங்கு நீராடி உன் பாவங்கள் நீங்கும் என்றார். அவனும் ஸ்ரீ வாஞ்சியம் வந்து குப்த கங்கையில் நீராடி தான் செய்த பாவம் அனைத்தையும் தொலைத்து கொண்டு சிவன் பாதம் அடைகிறார். நர்மதையில் ஸ்தலம் என்ற ஊரில் வசித்து வந்த காலஜித், இவன் மூவுலகம் சென்று வரும் ஆற்றல் கொண்டவன். தூய வாழ்க்கை வாழ்ந்த இவனுக்கு குழந்தைகள் 4 பேர். பிள்ளைகளிடத்து பற்று கொண்ட காலாஜித் அவன் தீய வழி செல்வதனை கண்டிக்காமல் விட அதனால் சம்சார்க்கம் என்னும் பாவம் அவனை சேர்ந்தது. அதனால் அவன் தவ வலிமை குன்றி மூவுலகு செல்லும் ஆற்றல் நீங்கியது. அப்போது அசரீரி உரைத்தபடி வாசிஷ்டரை வணங்கி குருவருள் பெற்று நீ வந்து கார்த்திகை 5ஆம் ஞாயிறு நீராடி இறைவனை வணங்கி பாபத்திலிருந்து விடுபடு. பல காலம் இங்கே தங்கி அங்கே அநேக இன்பங்களை அனுபவித்த பின் முக்தியடைந்தான். முக்கியமாக கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு இவ்வளவு சிறப்பம்சம் இருக்கிறது. ஆதலால் கார்த்திகை மாதம் பரம்பொருள் சிவபெருமானை ஞாயிற்றுக்கிழமையில் மனதில் நினைத்து கொண்டு வழிபட்டால் நீங்கள் செய்து வந்த எந்த பாவமாக இருந்தாலும் விலகிவிடும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.